ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக மதுரை வழியாக கொடைக்கானல் செல்கிறார் தவேக தலைவர் விஜய். கொடைக்கானலில் நடைபெறும் ஜனநாயகன் படப்பிடிப்பில் பங்கேற்க தவேக தலைவர் விஜய் மதுரை விமான நிலையம் வருகை புரிந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் விவரம். தவேக கட்சியுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய படப்பிடிப்பு பணிக்காக கொடைக்கானல் செல்கிறார். அவர் நடிக்கக்கூடிய சினிமாவில் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகாக நடிக்கக்கூடிய இறுதி படமாக ஜனநாயகன் என்ற படம் இருக்கும் என்று ஏற்கனவே அவர் அறிவிக்கக்கூடிய சூழல்ல அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு காட்சிகளுக்காக கொடைக்கானலுக்கு விஜய் அவர்கள் செல்கிறார். அதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் சென்றிருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவருடைய பிரச்சார வாகனத்தில் கொடைக்கானல் செல்ல இருக்கிறார். இந்த சூழல்ல மதுரை வரக்கூடிய விஜய் வரவேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் ஏராளமானோர் மதுரை விமான நிலையத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சி தான் பார்க்க முடிகிறது. மதுரை விமான நிலையத்திற்கு வெளியே வரக்கூடிய ரசிகர்கள் விஜய் வரக்கூடிய வரவேற்பதற்காக மேலத்தாளத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதே போன்று மதுரை விமான நிலையத்திற்கு உள்ளாகவும் விஜய் வரவேற்பதற்காக நிர்வாகிகள் காத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த கூட்டத்தை காலையிலிருந்தே கட்டுக்கணக்காமல் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக முதல் முறையாக விஜயே செய்தியாளர்களை சந்தித்திருந்தது ஒரு அரசியல்ல பேசப்படக்கூடிய பொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக இதுவரையிலும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகாக விஜய் ஒரு முறை கூட செய்தியாளர்களை சந்தித்ததில்லை. ஆனால் இந்த படப்பிடிப்புக்கு செல்வதற்கு முன்பாக அவரை வரவேற்பதற்காக மதுரையில் ஏராளமான தொண்டர்கள் கூடியிருப்பதை அறிந்து கொண்ட விஜய் சென்னையில் செய்தியாளர்கள் சந்தித்து அந்த முதல் முறையாக ஒரு செய்தியாளர் சந்திக்கூடிய நிகழ்வை நடத்தியிருந்தார். அதிலும் குறிப்பாக அவருடைய வாகனத்திற்கு பின்னால் யாரும் வாகனங்களை பின்தொடர்ந்து வர வேண்டாம் எனவும், குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் சாகசம் செய்து கொண்டு தன்னை பின்தொடர வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் அவருடைய முதல் செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருந்தார். மேலும் மதுரையில மற்றொரு நிகழ்ச்சிக்காக, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய மற்றொரு நிகழ்ச்சிக்காக மதுரை மக்களை நிச்சயம் மீண்டும் அவர் விரைவில் சந்திக்க இருப்பதாகவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சூழல்ல தான் தற்பொழுது மதுரை விமான நிலையத்துக்கு சென்றக்கூடிய விஜய்க்கு பிரம்மாண்டமான வரவேற்பு வழங்குவதற்காக தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் அங்கு காத்திருக்கின்றனர். அதையும் மீறி வெளியே விஜயனுடைய ரசிகர்கள், தவேகவுடைய தொண்டர்கள் ஏராளமானவர் குழும்பிருக்காங்க. பேருந்துகள் மேல் நின்றோம், வாகனங்கள்ல இருசக்கர வாகனங்களையும் கார் போன்ற வாகனங்களையும் அதற்கு எண்ணிக்கையை மீறின அதிக அளவிலான தவேக தொண்டர்கள் அந்த வாகனங்களில் வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த விமான நிலையம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்குள்ளாக, அதாவது விமான நிலையத்துடைய என்ட்ரன்ஸ் அந்த நுழைவாயிலுக்கு உள்ளாக தொண்டர்களுக்கு அனுமதி இல்லை என்று காலையிலேயே காவல்துறை அறிவித்திருந்தாங்க. இந்த சூழல்ல விமான நிலையத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய சாலை பகுதியில் முழுவதுமே விஜயனுடைய ரசிகர்கள், தொண்டர்களுடைய தலைகளாகவே தெரிகின்றன. அந்த அளவுக்கு விஜய் வரவேற்பதற்காக தவேகவினர் அதிக அளவில் அந்த இடத்துல குழுமிருக்கிறாங்க. மேலும் விமான நிலையத்தில் வெளியே வந்த விஜயும் ரசிகர்களை பார்த்து தனது பிரச்சார வாகனத்தின் மேல் நின்று கைகுப்பி அனைவருடைய வரவேற்பையும் ஏற்கும் விதமாக மேலெரும்பி நின்றார். அவருக்கு பூக்களை தூவி அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து சாலை மார்க்கமாக அவர் கொடைக்கானலுக்கு செல்ல இருக்கிறார். கொடைக்கானல்ல அவர் நடிக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்க இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் படப்பிடிப்பு பணிக்காக தான் வந்திருப்பதனாலையும், அரசியல் ரீதியாகவும் மக்களை சந்திப்பதற்காகவும் இந்த நேரத்தில் வரவில்லை என்பதனாலையும் ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகள் திட்டமிடப்படவில்லை என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அவர் வரக்கூடிய வழிப்பகுதி முழுவதிலுமே தற்பொழுது ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் கூடியிருக்கிறதுனால அவர்களை சந்திப்பதற்காகவும் அவருடைய வரவேற்பையும் அன்பையும் ஏற்பதற்காகவும் விஜய் ரோட் ஷோ செல்வது போன்று அவருடைய பிரச்சார வாகனத்தின் மேல் நின்று தொண்டர்கள் ரசிகர்களை பார்த்து கையசைத்து அவருடைய வரவேற்பை ஏற்றுக்கொள்ளும் விதமான செய்கையில் சென்று வருகிறார். அதே போன்று அவருடைய வரவேற்பை ஏற்கும் விதமாகவும் இரு கைகளை குப்பி மேலிருந்து அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விஜயை பார்ப்பதற்காக மதுரையில் திருவிழா கோலம் போன்றிருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு முன்பு அவருடைய ரசிகர்கள் ஏராளமானவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் காத்திருக்கிறார்கள். விஜய் நடித்திருக்கக்கூடிய படத்தினுடைய பாடல்கள், இதற்கு முன்பாக அவர் பேசிய உரைகள் உள்ளிட்டவர்கள் ஒலிவாங்கிகள் மூலமாக அவர்கள் அங்கு பிரச்சாரம் செய்வது போல பேசிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் ஒரு திருவிழா கோலம் போல மதுரை விமான நிலையத்துக்கு வெளியே அவர்கள் கூடியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அங்கு மதுரை விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியே வந்த பிறகாக அவருடைய பிரச்சார வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் எனவும், அவர் செல்லக்கூடிய வாகனங்கள் பின்னாலே இருசக்கர வாகனத்துல தொங்கியபடியும் நின்றபடியும் சாகசம் செய்தபடி பின்தொடரக்கூடிய செயல்கள்ல அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் ஈடுபட வேண்டாம் எனவும் விஜய் சென்னையில விமானம் ஏறுவதற்கு முன்பாக பேட்டியளித்து அதனை ரசிகர்கள் வேண்டுகோளாக வைத்திருந்தார். அதே நேரத்தில் அவரை பார்ப்பதற்காக அதிக நபர்கள் கூடக்கூடிய சூழல்ல
மற்றொரு நாள்ல மற்றொரு நிகழ்ச்சியில மதுரை மக்களை சந்திப்பதற்காகவே தான் வருவ இருப்பதாகவும் விஜய் ஒரு விளக்கமும் கோரிக்கையும் வைத்திருந்தார். இருந்த போதும் அவருடைய கோரிக்கையெல்லாம் தாண்டி அவருடைய ரசிகர்கள் அதிக அளவுல விமான நிலையத்தின் முன்பாக கூடியிருக்கிறாங்க. அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்களின் மேல் ஏறி நின்றும் அவர் விஜய் வரவேற்பதற்காக காத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தங்களுடைய குழந்தைகளை தோளில் தூக்கி வைத்து திருவிழாக்களில் சாமியை கட்டுவது போல விஜயை பார்க்க வேண்டும் என்று அவருடைய ரசிகர்கள் ஏராளமானவர்கள் அந்த பகுதி முழுவதும் கூடியிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதுவும் அந்த பகுதிக்குள்ள செல்லக்கூடிய சாலை முழுவதுமே இரு மரங்களும் இரு புறத்திலும் அந்த பகுதிகளில் அதிக அளவில் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் கூடியிருக்கிறாங்க. அவருடைய வரவேற்பு வழங்குவதற்காக ஏராளமானவர் அந்த பகுதியில் கூடிய சூழலில் விஜய் தற்பொழுது விமான நிலையம் சென்றடைந்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.